நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்கழி மாதம் மனமகிழ் மாதம், பூவையர் திலகமாம் அந்த பாவையை போற்றும் அரிய மாதம். இந்த மண்ணுலகம் தழைக்க பிறந்த அன்பு தெய்வம் ஆண்டாள். அவளின் பொற்பாதம் பணிந்து GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னா ஆரோக்கியா மில்க் எனும் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். நம் தோஷம் நீக்கி சந்தோஷம் தருவது கீர்த்தனம். அது அந்த ஆண்டவனின் புகழ் பாடும் நாம சங்கீர்த்தனம். இதோ அந்த சந்தோஷ வைபவம் உங்களுக்காக. கோலாகலா பக்த கோலாகலா, கோலாகலா பக்த கோலாகலா, கோலாகலா பக்த கோலாகலா, கோலாகலா பக்த கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, கோலாகலா பக்த கோலாகலா, கோலாகலா பக்த கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, நந்தநந்தன அரவிந்த முகஜ்வலித, நந்தநந்தன அரவிந்த முகஜ்வலித, நந்தநந்தன அரவிந்த முகஜ்வலித, நந்தநந்தன அரவிந்த முகஜ்வலித, மந்தஹசன நீலோத்பல நயனா, மந்தஹசன நீலோத்பல நயனா, மந்தஹசன நீலோத்பல நயனா, நீலோத்பல நயனா, கோலாகலா பக்த கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, கோலாகலா பக்த கோலாகலா, ராதா ரமணா கோலாகலா, சீர சோர நவநீத சோர விரஜ, நவநீத சோர விரஜ, சீர சோர நவநீத சோர விரஜ, चोर व्रज गोपी वचन चोर भक्त चित्त चोर, गोपी वदन चोर भक्त चित्त चोर, गोपी वचन चोर भक्त चित्त चोर, गोपी वदन चोर भक्त चित्त चोर, कोलागला भक्त कोलागला, राधा रमणा कोलागला, कोलागला भक्त कोलागला, राधा रमणा कोलागला, भक्तवत्सल निज भक्त परिपाल, भक्तवत्सल निज भक्त परिपाल, भक्तवत्सल निज भक्त परिपाल, भक्तवत्सल निज भक्त परिपाल, भक्त मंडल मध्य नृत्य कुतूहल, 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 कोलागला भक्त कोलागला, राधा रमणा कोलागला, कोलागला भक्त कोलागला, राधा रमणा कोलागला, राधा रमणा कोलागला, राधा रमणा कोलागला. இந்த அகிலம் காக்கும் அன்னை மீனாட்சி அருள் புரிந்து கொண்டிருக்கும் சங்கத் தமிழ் வளர்த்த மாநகரமாம் மதுரையின் அற்புதம் மல்லி. அந்த அழகிய மலரின் அற்புத காட்சி அன்பர்களுக்காக. மார்க்கெட் வந்து மாட்டு தவணி வணிக வளாகத்தில் இருக்குங்க. பூங்க எல்லா பூக்களும் இங்கே கிடைக்கும். மனம் வீசும் மலர்களில் மகுடம் சூடிய மலர் மல்லி. மதுரைக்கு மீனாட்சி அம்மன் தாயாக விளங்குவது போல் மதுரை மங்கையரின் மனங்களில் மல்லி என்றும் மனம் வீசுகிறது. பல வகையான மல்லிப்பூக்கள் மதுரையில் மலர்கின்றன. மங்கையரின் கார்கூந்தலில் இடம் பிடிப்பதில்
மல்லிக்கே முதலிடம் என்பது அதன் தனிச்சிறப்பு. மதுரையின் கில்லி, அங்கு படர்ந்திருக்கும் மல்லி என்றால் அது மிகையாகாது. மதுரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது மதுரை மல்லி தான். மதுரை மல்லி மிக வாசமாகவும் நல்ல திறம்படாகவும் கிடைக்கக்கூடிய ஒரே மார்க்கெட்டு மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு தான். இங்கே பூக்கள் அனைத்து வகையான பூக்களும் இங்கே மிக குறைந்த விலையில் கிடைக்கிறது. அதுவும் இல்லாமல் இங்கிருந்து பூக்களை நாங்கள் மாலையாக தொடுத்து கோயில்களுக்கு விற்பனை செய்கிறோம். குதிரை வேகமாக செல்வது மட்டுமல்ல, அந்த எம்பெருமானுக்கு பிடித்தமான வாகனமும் கூட. அந்த வாகனத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் திருப்பாவை திருவம்பாவை இசைப்பள்ளியின் 60ஆம் ஆண்டு வைர விழாவில் நடந்த அஸ்வத பூஜையின் சிறப்பு தொகுப்பு இதோ உங்களுக்காக. குதிரை வேகத்தின் அடையாளமாகவும் வெற்றியின் இருப்பிடமாகவும் திகழ்கிறது. அஸ்வதம் என்றால் குதிரை என்று பொருள். தனித்திறன் பெற்ற விலங்கினங்களில் முக்கியமான ஒன்று குதிரை. குதிரை என்பது ஒரு வீரத்தினுடைய ஆற்றலினுடைய அடையாளம். எல்லா நாட்டிலையும் அப்படித்தான். அதனால தான் குழந்தைகள் படிக்கிற அறையில நாங்கள் எல்லாம் குதிரையின் படத்தை ஒட்டி வைக்க சொல்வோம். ஞானத்தின் வடிவான விஷ்ணுவை கூட குதிரை முக கடவுள் ஹயக்ரீவர் என்று ஞான வடிவாக கொண்டாடுகிறோம். அப்படி குதிரைகள் 6 குதிரைகள், அழகழகான குதிரைகளுக்கு பூஜை நடந்தது. கோவில்களில் உள்ள வாகனங்களில் சிறப்பு வாய்ந்த வாகனம் குதிரை வாகனம். இதிகாச காலங்களிலும் சரி, சங்க காலங்களிலும் சரி, இன்றைய காலங்களிலும் சரி, தனக்கென ஓர் உயரிய இடத்தை பெற்றுள்ளது குதிரை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமாயணத்தில் ஸ்ரீராமருடைய எண்ணம் ஈடேற உறுதுணையாக இருந்தது அஸ்வத் பூஜை. இந்த ராமாயணத்தில் ராமன் அஸ்வமேத யாகம் செய்கின்றார். மனைவி இல்லாமல் செய்வது என்பது ஒரு தங்கத்தில் ஒரு சிலை வைத்து பக்கத்தில் சீதையினுடைய சிலை வைத்து ராமன் அஸ்வமேத யாகம் பண்ணுகின்றார். அஸ்வமேத யாகம் பண்ணும் பொழுது அந்த குதிரையை அலங்காரம் செய்து பூஜையெல்லாம் முடிந்தவுடன் அந்த குதிரையை ஓட்டி விட வேண்டும். ஊரெல்லாம் போகணும். அந்த குதிரை யாரும் பிடிச்சு கட்டக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கின்றது. யார் பிடிச்சு கட்டினாலும் அந்த எல்லை அயோத்தியை சேர்ந்துவிடும். அப்படி யாரும் பிடித்து கட்டக்கூடாது என்று வரும்பொழுது அந்த குதிரை வால்மீகி ஆசிரமத்திற்கு வருகின்றது. வால்மீகி ஆசிரமத்திற்கு வரும்பொழுது லவகுச்சா சீதை, அது ஒரு பெரிய கதை ராமாயணத்தில். சீதையை விட்டு ராமனை விட்டு பிரிந்து சீதை வால்மீகி ஆசிரமத்தில் இருக்கும்பொழுது அந்த லவகுச்சா பிறக்கின்றார்கள். அப்போ இந்த 2 குழந்தைகளும் அந்த குதிரையை பிடித்து கட்டி வைக்கின்றது. கட்டி வைக்கும்போது யார் இந்த இவ்வளோ வீரமான குதிரையை எந்த குழந்தைகள் சின்ன குழந்தைகளை பிடிச்சி கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த கூட போர் வீரர்களெல்லாம் சண்டை போடுறாங்க. எல்லாரையும் 2 குழந்தைகளும் இந்த தெரியாமல் விரட்டி அடிக்கிறதுகள். அடிக்கும்போது இவ்வளவு வீரியமான குழந்தைகளாக இருக்கே, சக்தி உள்ள குழந்தைகளாக இருக்கேன், வீரமான குழந்தைகளாக இருக்கேன், இந்த குழந்தைகளை நான் பார்க்கணுங்கிறார் ராமன். அப்படி வரும்பொழுது இந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு அயோத்திக்கு வருகின்றார் வால்மீகி. 2 குழந்தைகளும் அழகாக தம்புரா வைத்து பாடுகின்றது. அப்பொழுது ராமாயணத்தை முழுக்கவும் ராமன் பிறந்ததுலேருந்து அப்போ வரைக்கும் என்ன நிகழ்வோ அந்த நிகழ்வு வரைக்கும் சிச்சுவேஷன் வரைக்கும் அந்த குழந்தைகள் அவ்வளவு கதையை சொல்லும் பொழுது இந்த குழந்தைகள் நம்ம கதையை சொல்லுதே, இந்த குழந்தைகள் யார், முக்கியமாக இந்த குழந்தைகள் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் இது நாம் பெற்ற குழந்தை, சீதை பெற்ற குழந்தை என்று வால்மீகி சொல்லுகின்றார். அப்பொழுது தான் அவருக்கு ஞானம் பிறக்கின்றார். அப்புறம் கட்டி தழுவி அதுக்கப்புறம் கதைகள்லாம் நிறைய இருக்க ராமாயணத்தில். இப்படி அஸ்வமேத யாகத்திற்கு ஒரு பெரிய பவர் உண்டு. எதை நினைத்து நாம் அஸ்வமேத யாகம் செய்கின்றோமோ அது நிச்சயமாக நிறைவேறும். குதிரைக்கு பட்டாடை உடுத்தி மஞ்சள் குங்குமம் இட்டு பூமாலை அணிவித்து தீபம் ஏற்றி வழிபடுவதே அஸ்வத் பூஜை. இத்தகைய சிறப்பு பெற்ற குதிரையை வழிபட்டு தங்கள் செயலை துவங்கினால் இன்னல்கள் அலைக்கடலென திரண்டு வந்தாலும் அவற்றை எதிர்கொண்டு தன் இலக்கை அடைய உதவும் துடுப்பைப் போல துணை நின்று வெற்றியை நமதாக்கும். வெற்றிக்காகவும் லோகக்ஷேமத்திற்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் உலக நன்மைக்காகவும் மழை நன்கு பொழிந்து தமிழ்நாடு மற்ற எல்லா மாநிலங்களும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மக்களின் நன்மைக்காக இவை நடத்தப்படுகிறது. குறிப்பாக கூடல் மாநகரில் பள்ளி கொண்டிருக்கும் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளுவது குதிரை வாகனத்தில்தான்.
உலக நலன் வேண்டி மதுரை தமுக்கம் மைதானத்தில் திருப்பாவை திருவம்பாவை இசைப்பள்ளியின் 60ஆம் ஆண்டு வைர விழா கோலாகலமாய் அரங்கேறியது. அந்த அரங்கேற்றத்தில் முத்தாய்ப்பான நிகழ்ச்சியாக நடந்தது கன்னிகா பூஜை. அந்த பூஜையின் சிறப்பு தொகுப்பு உங்களுக்காக. பத்து வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை அமர வைத்து அவர்களை சிறப்பிப்பதே கன்னிகா பூஜை. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்பதை நிரூபிக்கும் வகையில் குழந்தைகளை பகவானுக்கு இணையாக ஒப்பிட்டு அவர்களுக்கு செய்யப்படும் பூஜை கன்னிகா பூஜை. மங்கை பருவம் அடையாத குழந்தைகள் அவர்களை பாலா திரிபுர சுந்தரி என்று தெய்வமாக வழிபடுவது 10 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள். அப்படிப்பட்ட குழந்தைகள் 33 குழந்தைகள். அந்த 33 குழந்தைகளுக்கு இங்கே பூஜை நடந்தது. மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் நித்தம் புத்தம் புதிய பல அற்புத விஷயங்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று மார்கழியின் மகத்துவம் பகுதியில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்கள் நமக்காக கூறும் அற்புதமான விஷயங்கள் என்னவென்று கேட்போமா? மார்கழி மாதம் அதை ஆண்டாள் சொல்லுவா, மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் அப்படிங்கிறதுல இந்த திங்கள்ங்கிற வார்த்தையை முதல் பாசுரத்தில் பயன்படுத்துவா. அதே போல கடைசியில் வங்கக்கடல் கடைந்தாலும் அந்த திங்கள்ங்கிற வார்த்தை வரும். ஆக அவ திங்கள்னு ரெண்டோட அழகா சொல்லியிருப்பா. மணிவாசகர் ஆதியும் அந்தமும் அப்படின்னு ஆரம்பித்தவர் கடைசி பாட்டில் போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமல போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். என்ன ஒரு அழகு பாருங்க. எந்த வார்த்தையை வச்சு ஆரம்பிச்சாங்களோ அதே வார்த்தையை வச்சு முடிக்கிறது ஆண்டாளும் பண்ணியிருக்கா, மணிவாசகரும் பண்ணியிருக்கிறார். திருப்பாவையும் திருவெம்பாவையும் நமக்கு வழிகாட்டியாக அமைகிறது என்றால் இந்த பாடல்களை கொண்டே எப்பேற்பட்ட ஒரு வழிகாட்டிங்கிறத புரிஞ்சுக்கலாம். பொதுவாக என்ன சொல்லுவாங்க, மார்கழி மாசமா அது சூன்ய மாதம் அப்படிம்பாங்க. சூன்ய மாதம்னா சூன்யம்ங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா நல் அண்ட் வாய்ட், அதாவது பயனற்ற ஒரு நிலையைத்தான் நம்ம நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இது ஏன் சூன்ய மாசம்னு சொல்லப்படுதுன்னா, இறைவனால் மகாவிஷ்ணுவால் படைக்கப்பட்ட இந்த உலகினை எல்லா இயக்கத்தையும் பார்த்துக்கங்கன்னு சப்த ரிஷிகள் கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கிறாராம் மகாவிஷ்ணு. இந்த சப்த ரிஷிகளும் இந்த மாதத்தில் மட்டும், தேவர்களுக்கு அதிகாலையான இந்த நேரத்தில் மட்டும் நாங்கள் எங்களுடைய ஆன்மீக விஷயத்துக்காக இந்த ஒரு மாதம் நாங்கள் ரஜா எடுத்துக்கிறோமே, அதாவது ஒரு ஆன்மீக உணர்வு அதை மனசுக்குள்ளே வாங்கிக்கணும்னா ஒரு பிரேக் அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு 7 பேர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு, இன்னொரு 7 ரிஷிகள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துட்டு, அவங்க அங்கே இல்லாததுனால நம்மை வழிகாட்டுவதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு பொருளினால தான் இது சூன்ய மாசம்னு சொன்னாங்க. இவங்ககிட்டேருந்து பொறுப்பேற்றுக்கிட்டவங்க ஓரளவு உலகத்தை பரிபாலிக்கலாமே தவிர எல்லா நல்ல காரியங்களை செய்வதற்கும் நன்மைகளை செய்வதற்கும் அவர்களால் உதவுறதுக்கு பயன் இருக்காதுங்கிறதுனால இதை சூன்ய மாசம்னு சொன்னாங்க. உண்மை அது அப்படின்னு புராணம் சொன்னால் கூட உண்மை எதுன்னா, எவன் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அவனே எல்லாம் நம்மளுக்கு தருவான், அவனே எல்லாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு சிவனையோ அல்லது விஷ்ணுவையோ கும்பிடுவதனால இந்த மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைப்பதனாலேயே வெள்ள எழுந்து ஹரி என்ற பேரறவம் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஹரி அப்படின்னு ஒரு தரம் சொன்னாலும் புண்ணியம் உண்டு. இந்த மார்கழி மாதம் நமக்கு கிடைக்காத ஒரு மாதம், ஒவ்வொரு வருடமும் கிடைக்கிறது. அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக்கணும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அன்பு என்ற சொல்லிற்கு எழுத்து 3, அருள் என்ற சொல்லிற்கும் எழுத்து 3. இவை இரண்டுமே புதைந்திருக்கும் ஆண்டாள் அருளிய திருப்பாவியில் நாம் காணவிருக்கும் பாசுரமோ 13. மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் காணவிருப்பது
திருப்பாவை. எழுந்து வியாழம் உறங்கிற்று. புள்ளும் சிலம்பின காண் போதரி கண்ணினாய் புள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவா பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரெம்பா. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் மார்கழி வைபவம் குட்னஸ் பார்ட்னர் ஆரோக்கியா மில்க் எனும் நிகழ்ச்சியின் அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு அற்புத அனுபவமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் நாளை மார்கழி வைபவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிருத்திகா சுரஜித்.